நம்ம பார்க்கும்போது விளம்பரத்தை போட்டு கொள்ளுவானுங்க. ஒரு நாடகத்துக்கு இடையில இவ்வளோ விளம்பரமா? நாடகத்துல பாரு, மாமியாருக்கு விஷத்தை வச்சு மாமியாலே கொல்றானுங்க. நஜத்துல என்ற மாமியாருக்கு விஷம் வைக்கணும்னு நினைக்க கூட முடியல. அப்புறம் இவ புருஷன் அவ எடுத்துட்டு போறா, அவ புருஷன் இவ எடுத்துட்டு போறா. ச்சே, வர வர டிவி சீரியலை பார்க்கவே முடியல. அட இந்த போன் ஒண்ணு, அட இந்த போன் ஒண்ணு. உன்னோட கேனைய புருஷன் பேசிட்டு இருக்கிற. ஏனுங்க மாமா, ஒரே வீட்டுக்குள்ள இருந்துட்டு போன் பண்றீங்க? இப்பதானே ரூம்ல வாத்துட்டு வந்த, ஜாலியா காலாடி படுத்துட்டு இருந்தீங்களே. ஏய் லூசு லூசு, பாத்ரூம் கதவை அவனோ சாத்திட்டு போயிட்டாண்டி, வந்து திறந்து விடு. ஏனுங்க மாமா, பாத்ரூம் கதவு திறந்துதான் இருந்துச்சு, எப்படி மூடுச்சு? நீ பாத்ரூம்குள்ள வா, எப்படி மூடுச்சுன்னு காமிக்கிற. எப்ப பாரு இந்த மாமனுக்கு தமாசுதா. ஏனுங்க மாமா, மத்தியானத்துக்கு ரசம் வைக்கணுமா புளிக்குழம்பு வைக்கணுமா? அடியே அறிவு கட்டவளே, மெண்டல் மெண்டல், பாத்ரூம்குள்ள உட்காந்துருக்கண்டி, இப்பதான் என்ன வைக்கணும்னு கேப்பியா? வந்து கதவை திறந்து விடுறி, ரொம்ப நேரமா தட்டிக்கிட்டு இருக்கிற. ஏனுங்க மாமா, உங்களுக்கு தான் பாத்ரூம்னா ரொம்ப பிடிக்குமே, உள்ள போனா ஒரு மணி நேரம் கழிச்சு வெளியே வருவீங்க, எல்லாத்துக்கும் அரேஞ்ச் பண்ணுவீங்க. இன்னைக்கு சத்த நாள் இருங்க, இப்ப என்ன குறைஞ்சு போச்சு? ஏண்டி சத்தனார் இருக்கிறதுக்கு நான் பார்க்கு காடி வந்திருக்கிற, பாத்ரூம் வந்திருக்க திறந்து விடுறி வந்து. வர வர எப்ப பாரு ஏதாவது ஒண்ணு பண்ணிட்டு வீட்டுக்குள்ள. ஏனுங்க மாமா, பாத்ரூம் உங்களுக்கு ரொம்ப பிடிக்குன்னு புள்ளைங்க உள்ள வச்சு சாத்திட்டு போயிட்டானு போல. ஏடி பாத்ரூம்லவே எவ்வளவு சந்தோஷமா இருக்க முடியுமா? சுத்தா அறிவுறுத்தமா பேசிட்டு இருக்கிற. இல்ல மாமா, இந்த வீட்லயே உங்களுக்கு பிடிச்ச இடம் எதுன்னு கேட்டா அது பாத்ரூம் தான். ஏன்னா அந்த இடத்துல மட்டும் தான் ஒரே இடத்துல ஒரு மணி நேரம் உட்காந்துட்டு இருக்கீங்க. எல்லாம் என்ன சொல்லுவோண்டி, உனக்கு கல்யாணம் பண்ண பாவத்துக்கு இந்த கக்கூஸ் கூட என்ற வேட்ச் கேட்க மாட்டேங்குதாக்கு. ஏனுங்க மாமா, என்ற வாழ்க்கையை தான் கல்யாணங்கிற பேர்ல கெடுத்து வச்சிருக்கீங்க. கக்கூசியுமா? அதுவும் என்னை மாதிரி பைத்தியக்காரியா வேற உங்க வேட்டையெல்லாம் கேட்கறதுக்கு? நல்லா வக்கனையா தாண்டி பேசுற. போடி முதல்ல, என்னமோ ரசம் வைக்கணும் புளிக்குழம்பு வைக்கணும் புலம்பிட்டு இருந்தியே, அதை போய் வை. போறாங்க போறாங்க, எது பேசினாலும் அகத்தாலும் பேச வேண்டியது. ரசம் தான் வைக்க போறனாக்கும். போ போ, நீ வைக்கிற புளிக்குழம்புக்கு அந்த ரசம் எவ்வளவோ பரவாயில்ல. சரியான கொழுப்பு பிடிச்சவ, நல்லா பெத்திருக்கிறாயா புள்ளைய. என்னத்த குழம்பு வைக்கிறது, தினத்துக்கு ஏதாவது ஒன்று வைக்க வேண்டியதா இருக்குது. ச்சே, இன்னைக்கு யூடியூப்ல பார்த்து ஏதாவது ஒரு நல்ல குழம்பா வைக்கணும். பேசாட்டில் என் புட்டுட்ட கேட்டா என்ன? வேண்டாம், அவர் குட்டை குழப்பி. இதை செய்யறோம்னா அதை செய்யும்பா, அதை செய்யறோம்னா இதை செய்யும்பா. பேசாட்டில் சஞ்சய் கூப்பிடுவோம். டேய் சஞ்சய், சஞ்சய். ஏனும்மா? ஏண்டா மத்தியானத்துக்கு என்ன சமைக்கிறது? யாரையாவது சொல்லு. என்ன செய்யலான்னு இருக்கீங்க? உங்க ஐயன்கிட்ட கேட்ட, புளிக்குழம்பு வைக்கலாமா இல்ல ரசம் வைக்கலாமான்னு. அந்த வழக்கம் போல எரிஞ்செரிஞ்சு விழுந்தாப்ல. வந்துட்டேன். பேசத்துல ரசம் வைக்கலாமா? அம்மா, ரசம் எல்லாம் திங்க முடியாதுமா, வேற ஏதாவது செய்யுமா. சரி, அப்ப புளிக்குழம்பு வைக்கிற. வெண்டைக்காய் இருக்குது, போட்டு வச்சுட்டு கத்திரிக்காய் பொரியல் பண்ணிடலாமா? ஏமா, உனக்கு வேற குழம்பே வைக்க தெரியாதா? எப்ப பாரு புளிக்குழம்பு ரசம் சாம்பார் தவிர்த்து வேற எதுவுமே வைக்க மாட்டேங்கிறீங்க. வேற என்ன வைக்கணும்? பொம்மை படத்தை பார்க்க வேண்டியது, அதுல செய்யற மாதிரியே செய்ய சொல்ல வேண்டியது. ஏண்டா அதுல மனுஷன் நிக்கிற மாதிரியே இருக்குது? உங்களுக்கு என்னமா தெரியும்? அந்த சிங்சாங்க்கு உங்க அம்மா எவ்வளவு விதவிதமா செஞ்சு தராங்க தெரியுமா? நீங்களும் தான் இருக்கீங்களே. அப்ப சிங்சாங் அம்மா கிட்டயே செஞ்சு தர சொல்லு, என்ன ஆள விடு. இன்னைக்கு நீ பட்னி தான்.